எம்மதங்கு தல்வடை மோகணபதியே அந்த பூசை கடலை ஆசைய புரிந்தார் நல்ல பொறித்த சோழ பொறி கடலைய தேடி எதிரிந்தார் ஓடைய ரோஷம் என்பதே உமக்கு இல்லையோ நுங்கு கொலை போல தொங்கு தலைகளா தூரதிலே போனா வளர்த்த அம்மை வள்ளியின் முன்னாலே மதகரிய போல் விரட்டிய துரத்த உள்ளி பாலவர்க்கே வெள்ளத்தனம் மக துள்ளி வேளத்தோடைய சாலங்கள் செய்திடும் தூரதிலே போனா என் குருவே பொதிகை நாதா ஆதி மூல கடவுளே இப்போது வந்து அருள் புரிவாய் கணபதியே நான் படறியார் அழகிலே படிக்க வைத்தார் தைதகமே எடறியார் அழகிலே நாவியை மறப்பதில்லை ஓதி வைத்து யாரை மறப்பதில்லை ஒரு நாள் மறந்திடாரோ ஒரு நாள் மறப்பதில்லை பாலுலகில் கதை பற்றி மனையடி பட்டணத்தே அறிந்தவில்லை பொருந்த வைக்கும் ஆதிமூல அண்ணாவே அவர்களோட புலவர்வாதோ ராசியத்தில் கதை பற்றி ராஜ்யசபை வீட்டிற்கோ ராஜமணி புலவர்வாதோ சீருலகில் கதை பற்றி சிவந்தி மலர் கமழுகின்ற சிவகாமி புறமதியிலே சொல்லுக்கு சொல் அர்த்தம் பேசோ சுப்பையா புலவர்வாதோ அருங்கவிகள் போதி தந்தை ஆறுமுக புலவர்வாதோ தில்லிசையில் வென்றவர்தான் அண்ணன் விஜயர் ராஜா புலவர்வாதோ சாமந்தி பூ கமழுகின்ற சாலை புது நகரிலே சரஞ்சரமாய் கதைகள் பாடி பாசமுடன் சொல்லி தந்து சிவந்தி மலர் கமழுகின்ற சிவகாமி புறமதியிலே மூன்றாவது தலைமுறைய ஐந்தாவது அண்ணாவிய எட்டி கதை பாடி வரும் ராஜ்யத்தில் வேறுபற்றே ராஜ்யத்தில் வேறுபற்றே ராஜலட்சுமி பாடுகிறேன் ராஜலட்சுமி பாடுகிறார் இங்கே குருவினுட சீர்வாதோ சரி கொள்டே நடியேன் சிரசன் மேலை இங்கே மல்லிகை முல்லை இருவாட்சி நந்தியாவட்டம் கட்டி கேந்தி வெள்ள வாடாமல்லி மல்லிகை சரி முல்லை ரோஜாப்பூ இருவாட்சி அரளிப்பூ கட்டி கேந்தி அடுக்கரளி வெள்ளவாடாமல்லி வெள்ளவாடாமல்லி கோழிப்பூ டிசம்பர் கனகாம்பரம் ஆமாம்மா எத்தனையோ வாசனை மலர்களெல்லாம் மலர்ந்து மன வீசி வந்திட்டாலும் இதே நம்முடைய மாநகரமானது எப்படி ஒரு நலம் பொருந்தி இடம் என்று கேட்டால் எப்படி அம்மா இந்த மலர் கமழுகின்றே அல்லி மலர் கமழுகின்றே அழக நெறி நகரிலே புகழுடனே வந்து வரும் மழை நட்டோ வந்தரிலே வந்திருக்கோ பெரியோரே சேலை கட்டோ வந்தரிலே சேர்ந்திருக்கோ தாய்மாரே அறியாத சிறுகுழந்தை அறிதப்பின் ஒரு வீடை அறியாமல் செய்தாரோ
இந்த நீர்வளம் நிலவளம் பால்வளம் செழித்தோங்கி பறிக்கப்பட்ட சரி இந்த மைக்குக்கு கீழே செட்டுக்காரன் வர சொல்றேன் நீ போட்டிருந்தா இந்த நீர்வளம் நிலவளம் பால்வளம் செழித்தோங்கி பறிக்கப்பட்ட அள்ளி மலர்கள் எல்லாம் மலர்ந்து மனவீசி வரக்கூடிய இது என்னுடைய மாநகரியிலே குபேர வாழ்க்கை பெற்று வரக்கூடிய அழகநேரி மாநகரத்திலே சரி குபேர வாழ்க்கை பெற்று வரக்கூடிய செல்வ சீமான்கள் ஆமாமா 2 கல் எடுத்து கிளவைங்க செல்வ சீமான்கள் சரி எனது அருமை பெரியோர்களுக்கும் நாட்டாமை கணக்கப்பிள்ளை தர்மகர்த்தா ஆமா இந்நாள் நாட்டாமை இந்நாள் நாட்டாமைகள் இன்னும் வர இருக்கின்ற நாட்டாமைகள் எல்லோருக்கும் சரி தென்காசி மாவட்டம் ஆமா பாவூர் சத்துரு அருகாமையில் உள்ள சரி சிவகாமிபுரத்தை சேர்ந்த விஜய் டிவி புகழ் ஆமாமா ராஜி டிவி புகழ் சரி வாங்கி வருகின்ற சென்ற இடங்களெல்லாம் வெற்றி கொடி நட்டி வருகின்ற சரி 3வது தலைமுறையாக ஆமாமா வில்லிசை பாடி வருகின்ற சரி என்னுடைய முன்னோர்கள் எல்லோருமே வில்லிசை புலவர்கள் சுப்பையா நடார் அவர்கள் வில்லிசை புலவர் சரி அவருடைய அருந்தவ புதல்வர் எங்க அப்பா ஆறுமுக நடார் வில்லிசை புலவர் சரி அவருடைய அருந்தவ புதல்வியாகிய ஆமா ராஜலட்சுமி ஆகிய நான் சரி 3வது தலைமுறையாக வில்லிசை பாடி வருகின்றேன் சிறப்பு அடுத்த தலைமுறையாக எங்களுடைய மகள் எம்எஸ்சி பிஎட்டை முடித்துவிட்டு நம்ம கலை அம்மாவுடைய கலையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சரி குடத்திலே அமர்ந்து ஆமாமா இந்த நிகழ்ச்சியை எனக்கு வலது கையாக நடத்தி வருகின்ற சரி என்னுடைய அருமை மகள் ராகசல்வா அவர்களுக்கும் ஆமாமா ஊர் பெரியோர்கள் தாய்மார்கள் மற்றும் உள்ள எல்லா பொதுமக்களுக்கும் சரி சிவகாமிபுரத்தை சேர்ந்த ராஜலட்சுமி வில்லிசை கலைஞர்களாகிய நாங்கள் ஆமாமா முதற்கண வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு. நாங்கள் பாடுகின்ற பாட்டிலோ சொல்லுகின்ற கதைகளிலோ சொற்குற்றம் பொருள் குற்றம் தாளக்குற்றம் மேளக்குற்றம் இவை இருப்பினும் ஏதேனும் அதை தாங்கள் பெற்ற பிள்ளை போல தயவு காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மைக் செட் இந்த மைக் மட்டும் கொஞ்சம் வாலி மேத்திக்க சொல்லுங்க. பின்னால இருக்குங்கம்மா இசை நிகழ்ச்சியினை துவங்குகிறோம். மேதி மிதி மாநகரத்திலே அழகநேரி மாநகரத்திலே வந்து வில்லிசை பாட வேண்டுமையானால் எந்த ஒரு வில்லிசை பாடகரோ எந்த ஒரு வில்லிசை புலவர்களோ வில்லிசை கலைமாமணி விருது பெற்றவர்களோ வில்லிசை கலை புதுமணி விருது பெற்றவர்களோ ரொம்ப ரொம்ப தவம் செய்தவர்கள் தான் இது அழகநேரி மாநகரத்தில் வந்து நிகழ்ச்சி நடத்த முடியும். எதற்காகமா? நானும் கரையிருப்பு மாநகரத்திலே 45 ஆண்டு காலமாக சரி வில்லிசை பாடி வருகின்றேன். ஆமாமா இப்பதான் 2 ஆண்டுகள் கொஞ்சம் லேட் ஆகினதுனால நாட்டாமைகள் மாறினதுனால நான் கொஞ்சம் விட்டுட்டேன். சரி ஏன்னு கேட்டா நம்ம ஊரை சுற்றி எல்லா ஊர்களையும் பாடி இருக்கிறோம். சரி வடக்கு தலையுத்து பண்டாரக்குளம் கரையிருப்பு வேப்பங்குளம் எல்லா ஊர்களிலும் நாம நிகழ்ச்சி நடத்தி இருக்கின்றோம். இந்த ஊரிலே நம்ம பாட முடியவில்லை என்று நினைத்தேன். இந்த ஆண்டு பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கு மீண்டும் எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கதைக்கு வருகின்றோம். சரி படைதனை சொரூபமாக்கி நடத்திய முன்னோராளோ வாழ்வு தந்த குடத்தினோள் அடைத்த காயம் கருவாகன பிள்ளையார் தும்பிக்கை துணை நமக்கு எங்கள் மேல் திசையானதே விலகாமலே நிற்கும் சங்கிலி பூதத்தான் காவல் நில்லே விளங்கிய கீழ் திசை உள்காவலாகவே ஊர்காவல் சுவாமி நில்லே எங்கள் வாயாத பலவந்தான் சடை புத்திரா வடதிசை காவல் நில்லே எங்கள் வல்லவடி வேலனே வைரவேநாதனே திசை காவல் நில்லே அஷ்டதிசை எட்டுமே கட்டி கட்டி ஆமம்மா எங்கள் அம்மையுமையவளே பத்ரகாளி அம்மனே தானே தனரே தந்தோ தனனை தாரோ தந்தனை தோதனனை தாரோ மலையரசல் திருமகளே பார்வதியே துணைவரேவா நாராயணர் ரங்கையரே அம்மை நல்ல மூத்துமாரி
கட்டளை கவையிற வேறோ வண்டிக்கார வயிற வேறே எங்களுக்கு துணைவரேவா அந்த சிவல பேரி நகரிலே சிறப்புடனே வீற்றிருக்கோ எங்கள் சிவல பேரி சுடலை ஐயா எங்களுக்கு அருள் போரேவா நம்ம சுந்தர வண்டிய புறமதிலே பெரிய கோழைக்கரையே பெருமையுடன் வீற்றிருக்கோ இடுகாட்டு சுடலை ஐயா எங்களுக்கு துணைவரேவா ஆறுமுக மங்களத்தே அழகுடனே வீற்றிருக்கோ ஐகோற்று மகராஜா அனைவருக்கும் துணைவரேவா நம்ம சிறுமணஞ்சி நகரத்திலே ஒத்தப்பன சுடல தெய்வம் உலக மக்களுக்கு அருள் புரிவா நம்ம லட்சுமியோ நகரத்திலே ஊருக்கு ததன் போரதே உற்றதொரு வீதியிலே அமர்ந்திருக்கோ எங்களையா அஞ்சடையால் பெற்ற பாலா அனுமந்தகனே அருள் போரிவா நம்ம அப்படியானொரு நகரிலே ஊருக்கு ததன் போரதே உற்றதொரு வீதியிலே அமர்ந்திருக்கோ எங்களையா சிவசுடலை மாட சுவாமி தேசமல்லாறு போரிவா அல்லி மலர் கமலுகின்றே நம்ம அழகநேரி நகரத்திலே எம்ம ஊருக்கு தனடு போரதே தாய உற்றதொரு வீதியிலே அமர்ந்திருக்கோ எந்த சான்றர் கூல மக்களையோ வளர்த்த வேலை எந்த காளியம்மா அருள் போரிவா ஈசன் உச்சி கண்ணில் பறந்தவளே சினிமா காளிகை அம்மா உலகமல்ல அருள் போரிவா ஐயனோட கதைகள் வாடே ஐயன் சஸ்தமோட கதைகள் வாடே சங்கரே துணை வருவா ஐயனோட கதைகள் பாடே சாஸ்தாவோட கதைகள் பாடே எங்கள் ஐங்கரனே துணை வருவா வாய்க்கு நேரம் வச்சுக்க முருக சவுண்ட் வெளியே கேட்கல பின்ன அப்படியா அப்போ வானே இருக்கு இந்த பக்தவோடி பெருமக்கள் மத்தியிலே முதலாவது ஐயன் சாஸ்தாவினுடைய கதை படித்து சரி ஐயனாரை பிறவி செய்துவிட்டு ஆமாமா அடுத்தபடியாக அம்மை வடக்கு வாச்செல்வி வடபத்திர காளியம்மனுடைய திருக்கதை பாட இருக்கின்றோம் சரி வாரியலை சூழும் உலகமெல்லாம் ஆமாம்மா பரிசையுடன் ஆண்டான் வல்லரக்கல் சரி இருந்தார் அசுரர் குலமாதி பாதாள லோகத்தில் ஆமா ஏகமையில் வண்ணன் சக்கரத்தால் பகிர்ந்து பகிர்ந்து இந்த அசுரர்கள் எல்லாம் ஏன் போய் பாதாள உலகத்திலே ஒளித்திருந்தார்களே ஆனால் எதற்காகம்மா இந்த பக்தோடி பெருமக்கள் மத்தியிலே சரி எத்தனையோ வில்லிசை புலவர்கள் பாடியிருப்பாங்க நீங்க கேட்டிருப்பீங்க ஆமாமா இருந்தால் உங்கள் ஊருக்கு நாங்கள் புதிது சரி எந்த கதையாக இருந்தாலும் ஆமா ஏட்டுப்பாடமாகத்தான் பாடுவோம் சரி என்ன நம்ம ஏரியாவில் ஏட்டுப்பாடம் தான் அம்பாளுக்கு உகந்த கதை ஆமாமா பத்திரகாளியம்மன் கதையாக இருந்தாலும் சரி சரி ராமாயணமாக இருந்தாலும் சரி முத்தாரம்மன் கதையாக இருந்தாலும் சரி சரி ஏட்டுப்பாடம் தான் அம்பாளுக்கு ஏற்ற கதை ஆமாமா இருந்தாலும் இப்போ எத்தனையோ வில்லுகள் இருக்கிறது சரி இருந்தால் நம்ம வில்லு அந்த காலத்தில் உள்ள ஏட்டு கதையை ஆமாமா உங்கள் மத்தியிலே பாட இருக்கிறோம் சிறப்பு ஏன் தொண்டையை பிடிக்க எல்லாருக்குமே தொண்டையை பிடிக்க என்ன ஒரு நாளும் பிடிக்காது என்ன கொஞ்சம் பேச குறைங்க இன்னும் கொஞ்சம் பேச குறைங்க
அதாவது வாரி அலைசூழ் உலகம் அல்ல சரி பரிசையுடன் ஆண்டான் வல்லரக்கன் ஆமாமா இருந்தார் அசுரர் குலமாதி பாதாள லோகத்தில் ஆமா ஏகமையில் வண்ணன் சக்கரத்தால் பகிர்ந்து பெயர்ந்து அசுரர்கள் எல்லாம் என் போய் பாதாள உலகத்தில் ஒளித்திருந்தார்களே ஆனால் எதற்காகம்மா நாம திருப்பார்கடலை கடைந்து தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சரி. தேவாதி தேவுக்களோ அசுரர்களுமாக ஒன்று சேர்ந்து சேர்ந்து திருப்பார்கடலை கடைய வேண்டுமையானால் நம்மாலே முடியாது முடியாதம்மா முடியாது பார்க்கடல் வாசன் மறந்தாமணி பெருமாள் நாராயணமூர்த்தி இடத்திலே தான் கேட்க வேண்டும் என்று சரி தேவாதி தேவுக்களோ அசுரர்கள் எங்கே வருகின்றார்கள் எங்கே மாறுகிறார்கள் அந்த பார்க்கடலில் அங்கே பள்ளி செய்த பள்ளி செய்த பச்சை மலை தேடி அல்லோ கடலில் பள்ளி செய்த பள்ளி செய்த பச்சை மலை தேடி தேவுக்களோ அசுரர்களோ பேரோ மாற போதே பார்த்திட்டாரையும் பெருமா பரமோக கண்ணாரே தேவாதி தேவுக்களோ அசுரர்களுமாக ஒன்று சேர்ந்து சரி. பார்க்கடல் வாசன் யாரை தேடி வராங்க பண்டார மூர்த்தியை தேடி ஓடி நாடி வருகிறார்கள் சரி யாரமா தேடி வராங்க எம்மா நம்ம பண்டாரத்தை தேடி வருகிறார்கள் யாரு உங்க பண்டாரம் அல்ல ஆ, பார்க்கடல் வாசன் பரந்தாமனை தேடி வருகிறார்கள் நான் எங்கிட்ட பக்கத்து போயிட்டு பண்டாரன்னு பார்த்தேன் அப்போது தேவாதி தேவுக்களெல்லாம் பெருமாளை தேடி வருகிறார்கள் சரி. வாருங்கள் பெருமாளை நாராயணமூர்த்திய வாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா நீங்க எல்லாம் யாரு கூட்டம் கூட்டமா வந்திருக்கீங்க? நாங்கதான் கைலாசத்தில் இருக்கக்கூடிய 30 முக்கோடி தேவாதி தேவுக்கள். இவர்கள் யாரு நாங்கள்லாம் அசுரர்கள் அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியலையாமா அசல் நாட்டுக்காரங்க. சரி அதான் இன்னைக்கு பார்த்தோமே எதற்காக வந்திருக்கிறீங்க சுவாமி என்னய்யா கடலை கடைய வேண்டும். சரி. தேவாமிர்தம் எடுத்து சாப்பிட வேண்டும். ஆ, அதற்காக தான் உங்களை தேடி ஓடி நாடி தேடி ஓடி நாடி வந்திருக்கோம் எதனால தேவாமிர்தத்தை சாப்பிடணும் நீங்க எல்லாம் தேவுக்களா நினைக்கிறீங்க ஐயா சாகாத வரமா இருக்கணும்லாமா. ஆ, அதாவது தேவாமிர்தத்தை சாப்பிட்டா இறப்பு என்பது கிடையாதுங்கிற ஐதீகம் உண்டு சரி தேவாமிர்தத்தை சாப்பிட்டால் இறப்பு என்பதே கிடையாது கிடையாதம்மா கிடையாது. ஆ, அதனால நாங்க தேவாமிர்தத்தை பெருமை செய்ய வேண்டும் சரி ஐயா தேவுக்களே அசுரர்களே சொல்லுங்கள் பகவானே. அப்படி நீங்கள் திருப்பார்கடலை கடைய வேண்டுமையானால் வேண்டுமேயானால் மந்தரகிரி என்ற மலையை மத்தாகவும் மத்தாகவும் வாசுகியை தாம்பாகவும் தாம்பாகவும் சந்திரனை தூணாகவும் பிடித்து கொண்டு ஆதி சேடன் என்ற பாம்பை கயிறாகவும் பிடித்து சரி திருப்பார்கடலை கிடைத்தீர்களே ஆனால் ஆமா தேவாமிர்தம் பறக்கும் என்றாரியும் பெருமாள் சிறப்பு. அப்போது தேவுக்கள் அசுரர்களும் ஆக ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து தேவுக்கள் ஒரு புறம் ஆமாம்மா அசுரர்கள் ஒரு புறமாக நின்று கொண்டு நின்று கொண்டு அந்த திருப்பார்கடலை கிடையும் போது ஆமாம்மா பூமி அது நெளியோதையா பார்த்திட்டாரே எம்பெருமா பூமி அது நெளியோதானா அமர்தோ அம்பரகாரே அமை நல்ல வடிவம் கொண்டே இரேழே உலகத்தையோ முதுகினில தாங்கினாரே முதுகினில தாங்குவோதே அமர்தோ அம்பரகுதையா தேவுக்கள் ஒருபுறம் சரி அசுரர்கள் ஒரு புறமாக நின்று கொண்டு நின்று கொண்டு திருப்பார்கடலை கிடையும் போது சரி. அண்ட சடாச்சரங்கள் ஆமா அவை 14 உலகம் அப்படியே நெளிந்தது புழு போல் நெளிந்தது, மண்புழு போல் நெளிந்தது பாம்பை போல் நெளிந்தது. நினைத்தார் நாராயணமூர்த்தி என்னம்மா நினைக்கிறார்? இப்போது பூமி நெளித்தால் இங்க தேவாமிர்தம் பறக்காதல்லவா ஆமா தேவர்களும் அசுரர்களும் பட்ட பாடெல்லாம் வீணாகி போய்விடுமே சரி. என்று நினைத்த நாராயணமூர்த்தி ஆமா என்று நினைத்த பண்டார மூர்த்தி ஆமை வடிவம் கொண்டு சரி 14 உலகத்தையும் சரி தன்னுடைய முதுகிலை தாங்கினார் பெருமாள் ஆமாம்மா உலகம் சமாதானமாகவே நின்றது சரி. அங்க தேவ அமிர்தமும் பிறக்க பிறந்திருக்க பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம் ஆமா என்னம்மா நினைத்தார்கள் என்னம்மா எப்படி அம்மா நினைத்தார்கள்? இந்த தேவுக்களுக்கு நாம தேவாமிர்தத்தை கொடுக்க கூடாது, சரி என்ன செய்ய வேண்டும்? சண்டைதான் செய்ய வேண்டும். நாம சண்டை செய்ய வேண்டும் என்று அசுரர் சண்டை செய்ய வேணும் என்று வேடு
பரமுக கண்ணாலே பெருமாள் இடமாதிலே தேவர்களோ வந்தல்லவோ தேவர்களுக்கு நாம தேவாமிர்தத்தை கொடுக்க கூடாது, சண்டைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அசுரர்கள் அத்தனை பேருமே படையெடுத்து வருகிறார்கள். ஆமா, தேவக்கள் எல்லாம் பெருமாள் இடத்திலே முறையிட்டார்கள். எப்படி அம்மா சுவாமி பகவானே? தேவாமிர்தத்தை பாடுபட்டது 2 பேரும் ஒற்றுமையா பாடுபட்டோம். சரி, இப்ப எங்களுக்கு பங்கு வைத்து தர மறுக்கிறானே இந்த அசுரன். ஆமா, இந்த அசுரனுக்கு ஒரு முடிவு காலம் இல்லையா சுவாமி? எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா பகவானே? என்றே தேவாதி தேவக்கள் எல்லாம் பெருமாள் இடத்திலே முறையிட்டார்கள். சரி, நாராயணமூர்த்தி நினைத்தார், என்னம்மா நினைக்கிற? அசுரனை மயக்க வேண்டுமானால் சரி, என்ன வேஷம் எடுத்து சென்றால் அசுரன் மயக்க மாட்டான் ஆமா என்று மோகினியாக அவதாரம் எடுத்தார். சரி, மோகினினா என்ன மோகினி? சடமோகினி. என்ன மோகினி? சடாமோகினி. ஓ ஜெகன் மோகினி. நம்ம அன்னை பார்த்தவன். ஆமா ஆமா, அழகான பெண்ணை போலே வடிவம் கொண்டு சரி தேவாமிர்த கலசத்தை தூக்கி இடுப்பிலே வைத்துக் கொண்டு தேவாதி தேவக்கள் எல்லோருக்குமே சரி தேவாமிர்தத்தை பிடி பிடி என்றே கொடுத்து வர்றார் எம்பெருமாள். ஆமா, பங்கு வைத்து கொடுத்து வருகிறார் எம்பெருமாள். தேவாதி தேவக்கள் எல்லாம் இரு கரத்தால் தேவாமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டார்கள். இரு கரங்களை நீட்டி வாங்கி சாப்பிட்டார்கள். பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம். சரி, எம்பெருமாளை பார்த்து ஆமா, பெண்ணென்று சொல்லி மயங்கி கீழே விழுந்தான் அசுரால் அத்தனை பேர். சரி, அந்த அசுர கூட்டத்திலே ஒருவன் எழுந்து ஓடி வந்து நம்ம படைகள்லாம் கீழே விழுந்துருச்சே, படையும் கீழே சாஞ்சிருச்ச, அதுல ஏதோ ஒரு பெண்ணு தங்க கலசத்துக்களை கைய விட்டு அள்ளி கொடுக்கறா. பெண்ணு பாக்குறதுக்கு தங்க சிலை மாதிரி இருக்கிறாள, ஆனா தேவக்களை வாங்கி சாப்பிடுறாங்களே. சரி என்று அந்த அசுர கூட்டத்திலே ஒருவன் எழுந்து ஓடி வந்து தேவக்கள் கூட்டத்துல வந்து கையை நீட்டினான், இரு கரங்களை நீட்டினார். என் பெருமாள் அவனுக்கும் இல்லை என்று சொல்லாமல் தேவாமிர்தத்தை கொடுத்தார். சரி, அப்ப தேவக்கள் சொல்றாங்க, சுவாமி என்ன இந்த அசுராளுக்கு நீங்கள் தேவாமிர்தத்தை கொடுக்கலாமா? கொடுக்கலாமா சுவாமி? உலகத்தை ஒரு நொடியில குடித்து விடுவானே இந்த அசுரன், குடித்து விடுவானே, கரைத்து விடுவானே இந்த அசுரன். அப்படி என்று சொல்ல சரி நாராயணமூர்த்தி தன்னுடைய கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து. ஆமா, சுதர்சன சக்கரம். சரி, என்ன சக்கரம்? என்ன சக்கரமா? சுதர்சன சக்கரம். காக்க வந்த சக்கரம். அதர்மத்தை அழிக்கும், தர்மத்தை நிலைநிறுத்தும். சரி, எங்க வீட்டு பக்கத்துல காத்து நிக்கி. ஆமா, சக்கரம். ஓ தர்ம சக்கரம். அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் எம்பெருமாள். சரி, அசுரர்கள் எல்லோரும் ஆண்டு மடிந்து மண்ணோடு சாய்ந்தார்கள். ஆமாமா, அந்த அசுர குலத்திலே உதித்த பெண்ணால் அவள்தான் அந்த பரமகன்னியானவள். சரி, எம்பெருமாளாகி நாராயணமூர்த்தியினுடைய சக்கராயுதத்திற்கு பயந்து போய் ஆமா ஆதி பாதாள உலகத்திலே வந்து ஒளித்திருக்கின்றாள் பிரமகன்னியாள். சரி, பிரம்மகன்னியினுடைய வயிற்றிலே பிறந்தவன் தான் பிரம்ம ராட்சச வல்லரக்கன். சரி, என்ன அரக்கன்? ராட்சச வல்லரக்கன். அவன் வல்லமை படைத்ததினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து நம்முடைய குழந்தை வல்லரக்கனுக்கும் அப்பா இல்ல. சரி, இனி தாய் நாமல் தான், தந்தை நாமல் தான். ஆமா, அவனுக்கு குருகுலத்து பாடங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் நாமல்தான். சரி, என்று பாதாள உலகத்துல வல்லரக்கனை நாள் ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியாக வளர்த்து வர்றா பிரம்மகன்னியானவள். சரி, அவள் நாளை ஒரு நல்ல வண்ணமாக பொழுது ஒரு நல்ல மேனியாக நாளை ஒரு நாளே வண்ணமாக பொழுது ஒரு நல்ல மேனியாக ஒரு மகனே தருமகனே மகனே வல்லரக்க நல்ல ஒரு வண்ணமாக அவனை பொழுது ஒரு மேனியாக வளர்த்து வேறு நாளையிலே ஒரு வயது 2 வயது 3 வயதாச்சு 3 நல்ல வயது இறக்கி காது கொத்தி கடுக்க நீட்டு கண்ட சரமாலையிட்டு 4 வயது தோடி விளையாடுமா 5 வயது அரிச்சுவடி படி தூவார 6 வயது
வீட்டு குழந்தை அல்லவா? ஆமா, குழந்தை இன்னைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தியாக வளர்ந்து வருகிறது. ஓ, என்ன மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கா? உங்கள மாதிரி வளர்ந்தா பரவாயில்லையே. சரி, பையன் இப்படி இல்ல வளர்ந்துகிட்டு இருக்கா. எப்படி அம்மா? தெக்கு வடக்குமா? சரி, இப்படி வளர்றதா? இப்படி வளரல. ஆமா. அப்ப ஆட்டு வரல. ஆமா, குத்து வரல. அதான் கேட்டேன். சரி, மனுஷனா மேலருக்கு வளர முடியும். நீங்க சொல்றத பார்த்தா ஆட்டு வரல தான் சொல்றீங்க. சரி. வல்லரக்கனுக்கு 3 வயதிலே முடியறக்கி காது குத்தினாள் பிரமகன்யானவள். சரி. அந்த காலத்துல ஆண் குழந்தைகளுக்கு காது குத்தி கடுக்கம் போட்டாங்க பெற்றோர்கள். ஆமா. எதனால கடுக்கம் போட்டாங்க? அந்த காலத்துல கடுக்கம் போட்ட மாப்பிள்ளைக்கு தான் அந்த பெண்ணு சம்மதிச்சது. சரி. ஆமா, கடுக்கம் போட்டா தான் அவனுக்கு கல்யாணம். கடுக்கம் போட்டாதான் திருமணம். சரி. இல்லைன்னா கல்யாணமே இல்ல. கட்டையவே கட்டையாது. ஓ, கெட்டையவே கிடையாது. ஆமா. இப்ப அட்ரஸே இல்ல. சரி. ஓ, அட்ரஸ் மாறி போச்சு. அட்ரஸ் இல்லாம தானமா தப்பா ஆர்டர் போட்டது. ஓஹோ, பேர் தெரியாம வந்துட்டு. ஆமா. சரி. அப்படியா? அப்போ வல்லரக்கனுக்கோ வயது 10. சரி. எத்தனை வயதாச்சு? வயதோ 10 ஆச்சு. 10 வயதிலே பல கணக்கு படித்து வருகிறான் பாலகன் வல்லரக்கன். சரி. என்ன செய்யறான்? பல கணக்கும் படித்து வருகிறான் பாலகன் வல்லரக்கன். அவ இன்னும் என்ன வித்தைகள் எல்லாம் கற்று உணர்ந்து வர்றான் பாருங்க. என்ன என்ன வித்தைகளாமா? அது ஆனையற்றோ குதிரையற்றோ அல்லவறிந்த மல்லடவே சலம்பு தோழி மய வித்தை அந்திரமோ தந்திரமோ மசகி வித்தை படங்கேடு அவை அத்தனையோ அங்கே படித்தனையா படித்தனையா அழகே வல்லரகே அத்தனையோ படித்தனையா படித்தனையா அழகே வல்லரகே. வல்லரக்கன் ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வருகிறான். சரி. 4 வேதம், 4 வேதம், 6 சாஸ்திரங்கள், 64 கலை காணியங்கள், 96 தத்துவங்கள், சரி, 102 தர்மங்கள், தருமங்கள், 108 ஆகமங்கள். அதமங்கள். அதம்பல்ல ஆகமங்கள். சரி. ஆகமங்கள்னா படிப்பு. ஆமா. அதம்பங்கிறது வேற, இதுவும் ஒரு கலை தானம்மா. ஆகம்பங்கிறது வேற. சரி. ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வருகிறானே வல்லரக்கே. ஆமா. இப்படி படித்து வரக்கூடிய காலத்தில் வல்லரக்கே கேட்டாங்க, என்னை பெற்றவளே என் தாயே பிரம்மகன்னி. சரி. சொல்லப்பா மகனே வல்லரக்கா. எதற்காக ஐயா என்னை அழைத்தாய்? மகனே, என்னம்மா? அப்பா அம்மாவை அழைத்த காரணம் என்னப்பா? எதற்காகமா அழைத்தீங்க? அம்மா, நம்முடைய உலகம் ஏனம்மா ஒரே இருட்டாக இருக்குது, அதுமா தெரியல. ஏன்னா மைக் செட் அங்க வந்திருக்காது. மைக் செட் எதுக்குமா இருட்டா இருக்குதுக்கு? ஏன்னா அங்க ஒரு டீப் லைட் பண்ணும்ல, அப்பதானே வெளிச்சம் வரும். சரி. இதுதான் ஆதி பாதாள உலகம் அப்பா மகனே வல்லரக்கா. இந்த உலகத்திலே ஆண்டவன் உன்னையும் என்னையும் தான் படைத்தானாமா? வேற யாருமே இல்லையே. ஒருத்தரையும் காணவில்லை. மகனே வல்லரக்கா. என்னம்மா? நம்முடைய குலமோ அசுர குலம். சரி. அசுர குலத்திலே உனக்கு தாயாகப்பட்ட பிரம்மகன்னி நான் இருக்கேன். எனக்கோ மகன் வல்லரக்க நீ இருக்க. நீ ஒருவனே இருக்க. நம்முடைய குலத்திலே உனக்கு முன்னோர்கள் மூதாதைமார்கள் எல்லோரும் இருந்தார்கள். சரி. அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, முப்பாட்டேன், நாப்பாட்டு, அண்ணே, அண்ணி, கொழுந்தியா, கொழுந்தேன், தம்பி, அக்கா, அத்தான் எல்லோரும் இருந்தார்கள். அண்ணன் அண்ணிலாம் இருந்தாங்களோ? ஆமா. இந்த காலத்துல அண்ணன் அண்ணன் இருந்தாங்க. இப்ப அண்ணனா கல்யாணம் மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அண்ணனா மச்சான் ஆகி அது உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல. ஆமா. அதான் அண்ணங்க குளமே அழிந்து விட்டதம்மா. ஆமா. அப்ப அண்ணன்னு சொல்லி அப்படியே பல்ச்சி அடிச்சுட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. சரி. அண்ணன் பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஆமாம்மா. அப்படியே பல்ட்டியனா நீங்க பார்க்கணும். அப்பா. சரி. சர்க்கஸ்ல மாதிரி பல்ட்டி அடிக்காங்க. ஆமா. ஆய கலைகள் 64 கற்ற வல்லரக்கன் கேட்டான். என்னம்மா கேட்கிறான்? அப்போ பிரம்மகன்னி சொன்னா, மகனே வல்லரக்கா, என்னம்மா? எல்லோரும் வரிக்கக்கூடிய நாளையில் காலத்தில் எம் பெருமாளாகிய நாராயணமூர்த்தி பண்டாரமூர்த்தி தன்னுடைய கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து சரி நம்முடைய அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் மகனே வல்லரக்கா. சரி.
என் தந்தையை கொன்றவன் யாரம்மா? ஆமாமா. அந்த நாராயணமூர்த்தி அப்பா. சரி. என் தந்தையை கொன்ற அந்த நாராயணமூர்த்தியை, அந்த பண்டார மூர்த்தியை பழிக்கு பழி வாங்காவிட்டால் என் பேர் இந்த வல்லரக்கன் அல்லவோ, வல்லரக்கன் அல்லவோ என்று மார்பு தட்டி சமர்தம் வைத்தான் வல்லரக்கன் என்று சொடக்கு போட்டு சபதம் வைத்தான் வல்லரக்கன். சரி. அப்போ பிரமகனி சொல்றா, மகனே வல்லரக்கா, என்னம்மா நீங்க வச்சு மார்புல அடிக்காதப்பா, அதற்கான இடம் இதெல்லாம் மகனே, நம்முடைய நாடு இது கிடையாதப்பா, வேற எங்கம்மா இருக்கிறது, இதற்கு வடக்கே இருக்கிறது என்று சொல்ல. ஆமாம்மா. அவே தன்னுடைய நாட்டுக்கு தான் அல்ல, தன்னுடைய நாட்டுக்கு தான் வர வல்லரக்கே, வர வல்லரக்கே. வல்லரக்கருக்கு சரி தன்னுடைய சொந்த நாடுதான் நாவல் என்ற தீவு. நாவல் என்ற தீவு. தீவு நாவல் என்ற தீவு. நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கன் மகிட முடி தரித்தார். சரி. என்ன செய்தான்? சௌரி முடி தரித்தார். மகிட முடி என்று சொன்னால் எப்படி அம்மா? 56 தேசத்திற்கு ராஜாவாக சரி ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கன். ஆமா. என்ன செய்தா? 56 தேசத்துக்கும் அவர்தான் கிங்கு. ஓ, இப்ப என்ன கிங்குமாங்க. சரி. ஆட்சியில இருந்தா இவன் பெரிய மன்னன் அப்படிம்பாங்க. சரி. 56 தேசத்துக்கும் ராஜாவாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்த போது ஆமா தாயாகப்பட்ட பிரமகனி நினைத்தார், என்னமா நினைக்கிறார்? நம்முடைய பாலகன் வல்லரக்கனோ நமக்கு மேல வளர்ந்து விட்டானே, தலைக்கு மேலே வளர்ந்து விட்டானே, இனிமே அவனை இப்படியே விடக்கூடாது. வேற என்னமா செய்ய வேண்டும்? காலா காலத்துல வல்லரக்கன் கழுத்துல ஒரு கட்டையை போட்டுறணும். கழுத்துல போடணுமா இல்ல கால்ல போடணுமா? கழுத்துல போடணுமா? சரி. கால்ல போடப்படாது, துள்ளிக்கிட்டு ஓடுத எரும மாட்டுக்கு கழுத்துல கட்டை போடுவாங்க. சரி. இவன் துள்ளிக்கிட்டு ஓடுதாமன்னு வைக்கி, ஆமா, ஒரு கட்டை பெரிய கட்டை முருங்கை கட்டையை போட்டாச்சுன்னு வைக்கி. சரி. எங்க வீட்டு பையனுக்கு தான் ஒரு முருங்கை கட்டையை போட்டு வச்சுட்டோம். பெரிய முருங்கை, ஓ பெரிய தடி. தடி ஆட்டு வரல பெருசுல ஒரு முருங்கை கட்டையை போட்ட பிறகு சரி தடியும் போட்ட இடத்துல இருக்கு, அவனும் போட்ட இடத்துல இருக்கான். நவுள முடியல. எப்படி முடியும்? அப்போது அங்கு அவனுக்கு நேசமுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து சரி வல்லரக்கனுக்கு மணமுடித்து வைத்தாள் தாயான பிரமகன்யா. வல்லரக்கன் செல்ல கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. ஓ, கல்யாணத்துக்கு வல்லரக்கனுக்கு செல்ல கல்யாணத்தை சிறப்பாக முடித்தார். ஆமா. வல்லரக்கன் ஆட்சியில் அமர்ந்த நேரத்தில் அமர்ந்த போது நாவல் என்ற தீவானது எப்படி செல்வ செழிப்பாக இருக்கு பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அங்கே மாதம் ஒன்று அம்மளை போலியோ, வருடம் ஒன்று பூவிளையோ, கண்ணசன் நல்ல விளையும் நாடே, கடலை கூலையே வளைகோ நாடே, கோடை மலை ஒளியுள் நாடே, குளிர்ந்ததன்றே சொல்லாடே. நாவல் என்ற தீவிலே சரி வல்லரக்கனுடைய ஆட்சியில எங்க மிதிச்சாலும் தண்ணி. ஏமா என்ன தண்ணி? ஏமா பச்சை தண்ணிமா. சரி மாதம் வேற தண்ணியோன்னு பாத்துட்டோம். நீங்க பச்சை பெயிண்ட் கடை நினைக்கிய? சரி கிடையாது, பச்சை தண்ணி. தண்ணின்னு சொல்லி நினைப்பு அங்கதானமா போகுது. அதானே கேட்டேன். சரி அப்படித்தானே போகும். ஆமா, மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது. நாவல் என்ற தீவு. நாவல் என்ற தீவு செல்வ செழிப்பாக இருக்கிறது. சரி. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கிறது. ஆமா. 12 ஆண்டு காலம் நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறது. சரி. அந்த 12 வருட காலத்திற்கு பிறகு ஆமா நாட்டுல எப்படி பஞ்சமாகிக்கிட்டு இருக்கு பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அங்கே நாளையது வருடம் மஞ்சோ, ஐயரை தோற்றோ மஞ்சோ, மரங்காலது வருடம் மஞ்சோ, வரை தோற்றோ மஞ்சோ, 12 வருடமாக 12 வருடமாக மழை பெய்யலையோ, 12 வருடமாக 12 வருடமாக அப்படி மழை பெய்யலையே. 12 வருடமாக. சரி 12 வருட காலத்திற்கு பிறகு பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது.
நாளியது உருண்ட பஞ்சம் அல்ல நாயகரை தோற்ற பஞ்சம் சரி மரக்கால் உருண்ட பஞ்சம் பாண்டி மன்னவரை தோற்ற பஞ்சம் ஆமா ஒரு வருடமாகி 2 வருடமா எத்தனை வருடங்களா 12 ஆண்டு காலம் ஆகிவிட்டது சரி மக்கள்லாம் நாட்டுல மழை இப்ப பெய்யும் பரவ பெய்யும்னு எதிர்பார்க்கிறாங்க ஆமா மழையே இல்ல மேல பார்த்த கண்ணா இருக்காங்க சரி மழை கீழே உலக வழியே இல்ல வானத்தை பார்த்த கண்ணா இருக்காங்க ஆமாமா மலைக்கு எதிர்பார்த்திருக்கோம்லாமா அதே மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்னய்யா நம்ம ஏரியாவுல மலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல ஓ நம்ம ஏரியாவிலேயாவது கொஞ்சம் தூரல் தூரி இருக்குங்க தூரலே இல்லையே ஆமா ஆமா அதாவது 12 ஆண்டு காலம் பாரியில் மழை பொழியவில்லை சரி வல்லாரக்க சொல்றாடே மந்திரியாரே ஏய் மந்திரியாரே சொல்லுங்கள் மகாராஜா எதற்காக மகாராஜா என்னை அழைத்தீர்கள் அதாவது நாட்டுல ஒரே பஞ்சமாகி விட்டது அதற்கு நான் என்ன மகாராஜா செய்ய வேண்டும் கஜானா காலியாகி விட்டது காலியாகி விட்டது என்றால் இரும்பு கடையில் கொண்டு போடுங்கள் இரும்பு கடையில் போட்டு பேர் தமிழங்க ஒரு மன்னருக்கு இப்படி மந்திரி கிடைச்சா மன்னர் இரும்பு கடையில் கொண்டு போட்டு பேர் தமிழங்க ஏ பப்பாளி வாங்கிட்டாங்கம்மா அதெல்லாம் இப்ப ருசி இல்லம்மா என்னம்மா ஓ அப்போ கஜானாவை கொண்டு இருப்பு கடையில போட்டிருக்கங்கிறிய சரி மன்னருக்கு இப்படி மந்திரி கிடைச்சா நாங்க என்ன செய்ய முடியும் சரி ஒரு நாடு வாழ வேண்டுமானாலும் மந்திரி கையில தான் இருக்கிறது ஆமாமா அந்த நாடு தாழ வேண்டுமானாலும் மந்திரி கையில தான் இருக்கிறது சரி அப்படி சில மந்திரிகளால நாடு கெட்டும் போயிருக்கிறது ஆமா சில மந்திரியால நாடு மன்னன் நாட்டன் ரொம்ப சிறப்பான் இருக்காரு சரி ஆமா அப்போ வல்லாரக்க சொல்றா மந்திரியாரே என்ன மகாராஜா இனி கஜானாவை நிரப்ப வேண்டுமையானால் சரி நாட்டு மக்கள் மீது சுமக்க முடியாத வரிகளை போட வேண்டும் ஆமா வரின்னு சொன்னா மக்கள் கட்டிதானே ஆக வேண்டும் என்ன செய்யணும் ஆமா வரி போட வேண்டும் சுமக்க முடியாத வரிய போட்டுற வேண்டியதான் சரி சமக்கட்டு மல்லி இப்ப எங்க சுமக்க முடியுது ஒன்னே சமக்க முடியல ரெண்டு தூக்கி தலையில வச்சிருக்காரு அதான் பெரியவங்க சொல்லுவாங்க என்ன துள்ளுத கழுத பொதிய சமக்கட்டும் பாங்க சரி அத மாதிரி துள்ளுதது பொதிய சமக்கட்டுமே எவ்வளவு நாளைக்கு சமக்கணும் பாப்போம் கழுதையோட குணம் சுமக்கிறதுமா சரி கழுதையோட குணம் சுமக்கிறது சரி அதனால தான் துள்ளுத கழுத பொதிய சமக்கு ஆமா அப்படியா ஆமா அப்ப எதுலயும் முந்தப்படாது முந்தவே கூடாது ஒரு விஷயத்துக்கு மட்டும் முந்தணும் சரி பந்திக்கு மட்டும் முந்தணும் அதான் கேட்டேன் பந்திக்கு முந்தணும் ஆமா படைக்கு பிந்தணும் சரி அப்போ வல்லரக்கன் எப்படி கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வர்றா பாருங்க எப்படி அம்மா அவன் ஆட்டு வேறி மாட்டு வேறி பாவை அளவில்லாத வரிகள் போட வண்டி நல்ல சகடைகளை சண்டாள வல்லரகே வழியதில போக விடா அவை பால் மாடு கண்டானா அரக்க பாதையில போக விடா அவை ஒரு கொட தண்ணீருக்கு அரக்க ஒரு படையமோ வரிகள் போட்டா வல்லரக்கன் கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வர்றான் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகிறாள் ஆட்டு வரி மாட்டு வரி பாவி அளவில்லாத வரிகள் போட்டா வல்லரக்கே சரி வண்டி சகடைகளை வழியதில போக விடான் ஆமா பால் மாடு கண்டானால் பாவி அரக்கன் பாதையில போக விடான் சரி அதுக்கும் வரிய போடுதான் சரி கைவீசி நடப்பவர்க்கு கால் பணம் வரிகள் போட்டா வல்லரக்கன் சரி வல்லரக்கன் நாட்டுல யாரு கைய வீசி நடக்க முடியாது முடியாதம்மா முடியாது அப்புறம் கையை எங்க வைக்க இருமை எங்க கைய வீசாம கைய கட்டி வச்சிட வேண்டியதுனே சரி பரம கைய கட்டிடுறோம் நீங்க கட்டி பேக்குக்குள்ள வச்சுக்கோங்கம்மா என்னம்மா நீங்க கட்டி பேக்குக்குள்ள வச்சுக்கோங்க ஓ நாங்க கட்டி வைக்கணுமோ ஆமா கிடைச்சாதான் கட்டிடுவோமே சரி கண்ணுல அமைய மாட்டேங்களா அமைஞ்சா விடுவோமோ என்ன எங்க விட இப்படி எல்லாம் வரிகள் போட்டால் மக்களால தாழ முடியுமா முடியாதம்மா முடியாது அடே மந்திரியாரே சொல்லுங்கள் மகாராஜா. நம்ம நாட்டு மக்கள் மட்டும் எனக்கு வரிகள் கட்டக்கூடாது சரி அவன் 56 தேசத்து சிற்றரசர்களுமாக ஆமா என் காலடியிலே வந்து முடிகளேற்றி வைத்து அடிபணிந்து வணங்க வேண்டும் சரி டோப்பா முடியா வச்சிருக்காங்க அதாங்க கலத்தியாச்சு ஐயா நீங்க சொன்னோடனே களத்தி வைக்கிறதுக்கு அதான் நாங்க தான் கலத்தியாச்சு சரிக்கா அது சிரிப்பு தானே வரும் அப்படியா ஆ. டோப்பாலாக்க முடியாது அங்க முடியாது முடியாது எங்க காலத்தை தை மாசம் மாட்டியாவோ சரி ஒண்ணு மாட்டவே முடியாது அவ கலட்டவே முடியாது அவளுக்கு கிடைச்சது அதான் உண்மை அவ்வளவுதான் ஆமா அப்போ வல்லரக்க சொல்லுகிறா என்னமா சொல்லுகிறா மந்திரியாரே என்னய்யா 56 தேசத்து ராஜாக்கள் இடத்துல நீ போய் வரி வாங்கி வான்னா சரி அதாவது நான் நடந்துதானே மகாராஜா என்ன நாட்டு பஞ்சத்துல நல்ல குதிரை எல்லாம் வந்துட்டோம் சரி ஒரே ஒரு நொண்டி குதிரை மட்டும் கிடைக்காது விலை போக மாட்டேக்கு குதிரைக்கு கட்டைய வச்சு கொண்டு வித்துறியா ஐயா கொண்டு கட்டையச்சு கட்டணும் அவன் இப்படி துண்டை போட்டு கையை எப்படி தடவுனா சரி அதனால குதிரை மாட்டு கால் கீழே குதிரை கால் கீழே விழுந்துட்டு சரி
ஓஹோ அப்ப நொண்டி குதிரை விலை போகாம கிடக்கு. ஆமா கடையத்து சந்தை கொண்டு போனோம். கடகத்து சந்தைலாம் செல்லுபடி ஆகாது. செவந்திபுரத்துல நல்ல சந்தை இருக்கு தங்கம்மன் கோயிலுக்கு கீழே. ஓ அந்த குதிரை அங்க கொண்டு வில்லுங்க நொண்டி குதிரைய. நாங்க அட்ரஸ் வேணாலும் தாரம் அங்க கொண்டு வித்துருங்க. அங்கே கொண்டு போனேன் அங்கே விலைக்கு போகல. அப்போ ஒரு இடத்துல விலை போகல. ஏன்னா பாம்பு கோயில் சந்தைக்கு வரைக்கும் போனோம். சரி அங்கே விலை போகல. ஆமா ரெட்டையார்பட்டி சந்தைக்கு போனீங்களா? அங்கதானே கொண்டு போனோம். பாவசுத்திரம் சந்தைக்கு கொண்டு வாங்க. ரேட்டு வித்து தருவீங்களா எப்படி? அம்மா அழகா வித்துருவோம். ஆட்டோவில ஏத்தி கொண்டு வந்துருவோம். வித்து தருவீங்களா எப்படி? ஆமா வித்துருவோம். வித்துருவோம். அப்போ கண்டிப்பா கொண்டு தரோம். எங்க ஊர்ல ஒரு கழுதை கிடக்கு அதையும் கொண்டு வித்துருங்க ஐயா. அதே சேர்த்து தானே கொண்டு போறோம். சரி அந்த நொண்டி குதிரை ஏறிக்கொண்டு வல்லரக்கனுடைய மந்திரியானவன் இங்கே வருகிறான். யாரால்? எங்கம்மா வருகிறார்? அதே 56 தேசமல்ல தேசமல்ல ஆண்டு வரும் அரசரிடோ 56 தேசமெல்லாம் தேசமல்ல வரும் அரசரிடம். 56 தேசத்தரசர்களை எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம்னா பெரிய வணக்கமா இருக்கு. ஆமாம்மா ஊருக்கே சேர்த்து போடுவோம். ஓ ஊருக்கே சேர்த்து போட்டுருவிய? ஆமா சரி ஊருக்கே சேர்த்து போடுவோம். ஆ. ஐயா உங்களுக்கு எந்த ஒரு தம்பி எதனால வந்திருக்கிறீன்னு மக்கள் கேட்டாங்க. சரி ஐயா என்னுடைய ஊர் வந்து 56 தேசத்தை அடக்கி ஆண்டு வரக்கூடிய வல்லமை படைத்த வல்லரக்கனுடைய மந்திரி என்று சொல்வது நான் தான் மக்களே. மந்திரியா இல்ல நீ பொட்டல் பூஜை தந்திரியா? கொஞ்சம் எந்திரி. நான் வல்லரக்கனுக்கு மந்திரியா? சரி இந்த மந்திரி வந்த காரணம் என்ன? எதற்காக ஐயா வந்தீர்கள்? எங்க மன்னன் ஆகிய வல்லரக்கனுக்கு என்ன உடம்பு எது சரியில்லையா? நீங்க ஆட்டி வாரி கட்ட வேணும். ஆட்டி வாரி கட்ட வேணும். கோழி வாரி கட்ட வேணும். கோழி குச்சி வாரி கட்ட வேணும். மக்களே சொல்லுங்களையா. என்னப்பா என்னையா எதுக்காக வந்திருக்கிற? ஏ எங்க மன்னனாகிய வல்லரக்கனுக்கு நீங்கள் எல்லாம் வரி கட்ட வேண்டுமா? வரி. ஓ வரி கட்டணும். எந்த கோயில் கோயிலுக்கா? கோயில் கூட இல்ல உங்க மன்னருக்கு எதுவும் கல்யாணமா? ஓ கல்யாணமா? திருமணமா? யோ ஒரே ஒரு திருமணமா? திருமணமா இல்லை மறுமணமா? யோ ஒரே ஒரு மூஞ்சி போச்சியா? பாக்க மூஞ்சி போனே மாதிரிதானப்பா இருக்க. இப்பமே அங்க பார்த்தோம். பேய் கிடங்கா இருக்கு. பேய் அரைஞ்சு போச்சாப்போ? ஆமா. ஓஹோ அப்ப இங்க சொன்னது அங்க பல்ட்டி பிடி அடிச்சிட்டு அங்க ரிவிட்டு போயிட்டு அப்படி. ஆமா அப்போ வல்லரக்கே சொல்றா மந்திரி யாரு? சொல்லுங்களையா. மந்திரிய பார்த்து மக்கள் கேட்டாங்க. என்னப்பா உங்க மந்திரிக்கு மன்னனுக்கு வரி கட்டணுமோ? நாங்க ஆமா என்ன வரி கட்டணும்னு கேட்டாங்க. சரி நீங்க ஆட்டி வரி கட்ட வேணும். ஆட்டி வரி கட்ட வேணும். கோழி வரி கட்ட வேணும். கோழி குச்சி வரி கட்ட வேணும். சரி தங்கள் பஞ்சத்தை தான் தாழ்வதா? ஆமையா. இல்ல உங்க வல்லரக்கனுக்கு வரியத்தான் கட்ட முடியுமா? அது எப்படியா கட்ட முடியும்? உங்க அரக்க கொடுமை பெரிய கொடுமையா இருக்கு. பெரிய கொடுமை. ஆமா எக்க 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 எக்கச்சக்கமான கொடுமை. சரி நாங்க ஆட்டு வரி கட்ட மாட்டோம். ஆட்டு வரி கட்ட மாட்டோம். கோழி வரி கட்ட மாட்டோம். கோழி குச்சி வரி கொஞ்சம் அங்க தள்ளி கொண்டாங்க. எங்க மன்னன் ஆகியவன் ஒண்ணு கொஞ்சம் திருப்புங்க. ஆட்டு வரி கட்டோமா? அப்படிங்க மாட்டு வரி கட்ட மாட்டோம். இருக்கட்டும். கோழி வரி கட்ட மாட்டோம். கோழி குச்சி வரி கட்ட மாட்டோம். சரி நாங்கள் பஞ்சத்தை தான் தாழ்வதா? ஆமா இல்ல உங்க வல்லரக்கருக்கு வரியை தான் கட்ட முடியுமா? எப்படி அம்மா கட்ட முடியும்? பிடிச்சவனை தூணல கட்டியா? சரி அடி பிடினாங்க. ஒருத்தன் கத்திய தீட்டுறான். ஒருத்தன் கைத்த எடுக்கான். ஒருத்தன் காலர சுருக்குறான். ஒருத்தன் பெரிய தடி எடுக்கான். ஒருத்தன் சட்டி எடுத்துட்டு வரான். ஒருத்தன் ஜம்ப தூக்கிட்டு வாரான். சட்டி எதுக்குமா? ரத்தத்தை வடிக்கிறதுக்குமா? சரி உடம்புல இருந்தா தானே அடிக்க. அங்க எங்க இருக்கு? அதான் கேட்டேன். அப்போது மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். சரி அதாவது என்னையா அங்க வல்லரக்கனுடைய கொடி ஆட்சியை பார்க்கும் போது சரி இவனை பிடித்து அடித்து துரத்தினால் என்ன? ஆமாமா என்று மக்கள் எல்லாம் அலைகடலென திரண்டார்கள். சரி அலைகடலென திரண்டு நாவல் என்ற தீவுக்கு வருகிறாள். குதிரையை அடிச்ச அடியில சரி
இவ குதிரைய அடிச்ச அடியில குதிரை புழுதி பறக்க ஓடுது. சரி, எப்படி ஓடுது? புழுதி பறக்க ஓடுது. இவனை அடிச்ச அடியில குதிரை ஓடுது. ஓடும்ல ஓடணும்ல. டகடி 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 வேகமா போகுது. டகடி 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 அப்படியே போய்கிட்டு இருக்கு. சரி, குதிரைய அடிச்ச அடியில இவன் 2 கால்ல போனவன் சரி ஒரு கால கீழே ஓட்டி இழுத்துக்கிட்டு வாரான். எப்படி வாரான்? ஒரு கால கீழே போட்டு இழுத்துக்கிட்டு வரான். அப்போ மன்னன் கேட்டார். என்னையா கேட்டாரு? என்னப்பா மந்திரி யாரு கீழே வச்சிருக்க? அப்படி இருக்கு. என்னப்பா வரி வாங்க போனிய, ஏன் காலை கீழே போட்டு இழுத்துக்கிட்டு வர்ற? வரி எங்க? சாக்கு வருங்க, சாக்குமா வரியேன்னார். சரி, இவனுக்கு சொல்ல முடியல, அழுக வந்துட்டு. ஓ, அழுக வந்துட்டு. மகாராஜா அழுகையா வந்துட்டு வரோம். நான் வரேன்னு தான் கேட்டேன். சரி, என் முதுவ பாருங்க, வரி வரியா வச்சுட்டாங்க. என் பேர் வல்லரக்கனோட மந்திரின்னு சொன்னியாயா? உன் பேரை சொன்ன பிறதாயா வரி வரியாச்சாங்க. பேரு ரொம்ப கொடிகட்டி பறக்கு போல. மகாராஜா கொடி கட்டி பறந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் ஒரே டேமேஜ். எங்க பார்த்தாலும் 56 தேசமும் ஒரே டேமேஜ். ஏன்னா நம்ம ஊருக்குள்ள நுழையும்னே பேரு டேமேஜ் ஆயிருது. சரி, இதுக்குதான் நாங்க நைட்டு 10 மணிக்கு மேல வெளியில வண்டியில போறாங்க. சரி, ஓ 10 மணிக்கு மேல வண்டியில. ஆமா, என்ன தலகாட்ட முடியல. ஏன்னா வல்லரக்கை இப்படி ஆட்சி செய்யணுமான்னு மக்கள் என்ன ஏளனமா பேசுறாங்க. சரி, நீங்க என்ன செய்யணும்? ஹெல்மெட் போட்டுக்கிடுங்க. அப்படியா? ஏன்னா யாருக்குமே தெரியாது. ஓ, அப்படி போட்டுக்கிட்டா ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாது. பரவாயில்லையே. அப்போது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மன்னனுக்கு மந்திரிய பார்த்த உடனே பாட்டு வந்துட்டு. ஆமா, அவருக்கு இவரை பார்த்த உடனே பாட்டு வந்துருமே. காலை அடி வேங்கினது மந்திரி இல்ல, மகாராஜாவுக்கு பாட்டு வரதான் செய்யும். சரி, எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் வரி கேட்டான். சரி, அவன் பார்த்தான், அவன் மச்சனையும் பார்த்தான். ஆமா, மச்சனை என்ன செஞ்சான்? என்னமா செஞ்சாரு? மாப்பிள்ள வந்து மச்சன் தான் ஆவனா. அவன் பார்த்தான், வரட்டு அவன் கைய கால அடிச்சு ஓடிச்சிருதேன்னா. சரி, இவன் பார்த்தான், முங்க வச்சுக்கிட்டு இருக்க வேற நாட்டை பார்த்து கூட்டிட்டு போயிட்டான் மந்திரிய. ஓஹோ, மேல நாட்டு பார்த்து கூட்டு போயாச்சு. வேற நாட்டுக்கு கூட்டு போயிட்டான். ஓ, வேற நாட்டுக்கு. ஆமா, நாங்க நினைச்சோம் மேல நாட்டுக்கு நினைச்சோம். அது இனிமேதான். ஓ, இனிமேதான் நடக்குமோ? ஆமா. சரி, அப்போ மன்னன் மந்திரிய பார்த்து பாட்டு படிக்கிறார். எப்படிமா படிக்காரு? தலைய போமடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வளையிலை போட வந்த பொல்லம்மா, ஏ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, சொல்லம்மா. ஏ தலைய போமடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வளையிலை போட வந்த பொல்லம்மா, ஏ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, ஏ தந்தான தந்தன தன்னே தலல்லல தனனே தலல்லல தனனே தயாரின் செய்தனமோ தம்பிமார் பெரும் பொருளோ மாமியார் வீடு வந்தால் போதுமா, இங்கே மாறாரி மாதர் வந்தால் போதுமா, தலைய போமடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வளையிலை போட வந்து பொல்லம்மா, ஏ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, மந்திரிய பார்த்த உடனே மன்னனுக்கு என்ன மாதிரி பாட்டு வந்துட்டு. சரி, என்ன மாதிரி பாட்டு வந்துட்டு இனிமே பாட்டு வரும்ல? வரும்ல. அப்போ பார்த்தார்கள். மன்னன் கேட்டார், என்னப்பா வரி வாங்க போனீன்னார். மகாராஜா, என்னையா வரின்னு கேட்கும்னு என்ன ஒருத்தன் கெட்டுறதுக்கு வரா தூணல. சரி, ஒருத்தன் கம்ப தூக்கிட்டு வாரான், ஒருத்தன் கத்திய தூக்கிட்டு வாரான், ஒருத்தன் கையில விளையாண்டு பாட்டில் வச்சிருக்கான். ஓ, பாட்டலு. பாட்டால கொண்டு அடிக்க வரான். செண்டு பாட்டலு. ஓ, செண்டு பாட்டில. செண்டு பாட்டலு. ஓ, ஸ்ப்ரே. ஆமா, ஸ்ப்ரே செண்டு. ஆமா. அப்போது என்னம்மா? சரி வரட்டு, எங்க போயிருவாங்க? சரி, நாளைக்கு எங்க ஊருக்கு தண்ணி வேணும், பஸ் ஸ்டாண்ட் வேணும், எங்களுக்கு கரண்ட் வேணும், இந்த தெருவுக்கு லைட் வேணும், பஸ் வேணும்னு கேட்பாம்ல. ஆமா, ஃப்ரீ பஸ் வேணும்னு கேட்பாம்ல. இனிமே போன் பேசுறதுக்கு எங்களுக்கு டவர் வேணும்பாங்க. சரி, டவர் கிடைக்கல. ஆமா, ஏன்னா வீட்டை விட்டு வெளியே இருந்தா டவர் கிடைக்கி. சரி, நாங்க வீட்டுக்குள்ளே இருந்து பேசுறதுக்கு எங்களுக்கு டவர் வேணும்னு கேட்பாங்க. ஏன் அதுக்கு வந்தாலும் வீட்டுல போய் பேச வேண்டியதானம்மா? ஓ, நேரடியில பேசுறதோ? ஆமா, பயமா இருக்குல்ல, அது மாட்டிக்கிடுவோம்ல. பயமா இதை வெளியேற்ற சொல்லிடுறாங்க. கண்டிப்பா.
அதாவது என்னம்மா அவன் சொந்த வீட்டுக்குள்ள சாதாரணமா போவான், சரி சைடு வீட்டுக்குள்ள ஒளிச்சு தானே போனோம். அது போக முடியாதுல, நேரே போக முடியாதுல. போக முடியாதுல்ல. ஆ. அப்போ மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், என்னம்மா இவனை அடித்து துரத்தினால் என்ன, சரி அவள் பஞ்சத்தை தான் தாழுவதா, ஆமாமா கொடிய வல்லரக்கனுடைய ஆட்சியைத்தான் தாழ முடியுமா முடியுமா என்று 56 தேசத்தரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே கூடினாரே கோடி ஜனம் கூட்டம் வரும் கூட்டமாக கூடினாரே கோடி ஜனம் கூட்டம் வரும் கூட்டமாக தண்ணி நல்ல குடத்தை சுற்றி தவளை வந்து சூழ்ந்தது போல் நல்ல குடத்தை சுற்றி தவளை வந்து சூழ்ந்தது போல் எண்ணெய் நல்ல குடத்தை சுற்றி எறும்பு வந்து சூழ்ந்தது போல் நல்ல குடத்தை சுற்றி எறும்பு வந்து சூழ்ந்தது அந்த வல்லரக்கம் அரண்மனைக்கு வருகிறாரே மக்கள் எல்லாம் அரண்மனைக்கு வருகிறாரே மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சரி அல்லை கடலென திரண்டு நாவல் என்ற தீவுக்கு வருகின்றார்கள். ஆமாமா நாவல் என்ற தீவிலே கூட்டம் என்றால் கூட்டம் சரியான கூட்டம். நாவல் என்ற தீவு கைலாச வாசலா இருக்கிறது. இது என்னுடைய அழகநேரி மாநகரத்திலே ஸ்ரீ பத்ரகாளியம்மன் உச்சினி மாகாளி, சரி வண்டிக்கார வைரவன், ஆமாமா என் சுடலை ஆண்டவன் முண்ட சுவாமி, இந்த பரிவார தேவதைகளுடைய ஆலயத்திலே சரி பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் வரத்தை வாங்குவதற்கு எப்படி ஆவலோடு வந்து அமர்ந்திருக்கின்றார்களோ, ஆமாமா இங்கே மக்கள் வரத்தை வாங்குவதற்கு வந்திருக்கிறாங்க. சரி நாவல் என்ற தீவிலே வல்லரக்கனை அடித்து துரத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். சரி என்னம்மா செய்றாங்க, அடித்து துரத்த வேணும்னு சொல்கிறார்கள். சரி அப்போ வல்லரக்கன் கேட்டா, என்னை பெற்றவளே என் தாயே பிரம்மகன்னி. என் தாயே பிரம்மகன்னி. என்னம்மா என்னப்பா மகனே வல்லரக்கா, என்னை அழைத்த காரணம் என்னப்பா? சரி கேளுங்கம்மா. என்னம்மா எதற்காகமா அழைத்தீங்க? சொல்லுங்கப்பா. தான் கேட்டேன். நம்முடைய அரண்மனை சுற்றி ஒரே கூட்டமாக தெரியுது, என்னம்மா காரணம்னு கேட்டான். சரி அப்போ பிரம்மகனி சொல்றா, மகனே வல்லரக்கா, என்னம்மா நீயோ நம்முடைய நாட்டிலே வரிகள் போட்டு கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வருவதினால், கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருவதினால் 56 தேசத்தரசர்கள் உன்னை அடித்து துரத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். மகனே நான் எங்கம்மா போக வேண்டும்? மணி 11வது அப்படியே அங்கனிக்கு இறங்கி ஓடிடு. இறங்கி ஓடிடுவேன் பாத்துக்கங்க. இனி நம்முடைய அரண்மனையிலே நீ ஒரு கணமும் இருக்க கூடாது. இருக்கக்கூடாது மகனே, இருக்கக்கூடாது. போக முடியும். நான் எங்கம்மா போகணும் சொல்லுங்க. சரி மகனே வல்லரக்கா, என்னம்மா எங்க இருக்க கூடங்காது கூடங்காது மகனே வல்லரக்கா, எங்க இருக்க கூடாங்காதே கூடங்காது மகனே வல்லரக்கா. அத்துவானே கனகதே ஆதிசனைத்தான் வேண்டியல்லோ என் மகனே வல்லரக்கா, நியதமோ செய்ய வேணும் ஆதி பகவானைத்தான் வேண்டியல்லோ மகனே பாரதமோ செய்ய வேணும். எப்பாய மகனே வல்லரக்கா, என்னம்மா இனி நம்முடைய அரண்மனையிலே நீ ஒரு கணமும் இருக்க வேண்டாம். வேற எங்கம்மா போக வேண்டும்? உயர் கையிலேங்கிரி பர்வதத்திலே வீற்றிருக்கின்ற சரி அந்த கையிலைநாதன் கரக்கண்ட ஈசனை வேண்டி வேண்டிக் கொண்டு நீயோ தவம் செய்ய வேண்டும். சரி சிவனை வேண்டி சிவதவங்கள் செய்ய வேண்டும். வருந்தினால் அரணாரை வேண்டி அருதவசுகள் செய்ய வேண்டும். வருந்தினால் வராதது ஒன்றுமல்ல. சரி நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னமா? என்னம்மா வருந்தினால் வராதது ஒன்றுமல்ல. ஆமா என்னது முயற்சி முயற்சியுடையான் நிகழ்ச்சி அடையார். சரி விடாமுயற்சி வெற்றிக்கு உறுதுணை உறுதுணை உறுதுணை. மனுஷன் வாழ்க்கையில முயற்சி செய்ய வேண்டும். சரி நல்லதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். நல்ல காரியங்களை செய்வதற்கு வாழ்க்கையில முயற்சி செய்ய வேண்டும். ஆமா தீய காரியத்துக்கு மனுஷன் முயற்சி செய்யக்கூடாது. சரி இன்னைக்கு ஆலயத்திலிருந்து நம்ம வில்லு பாடுறோம். சரி அழகநேரி மாநகரத்திலே ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திலே சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த ஆமாம்மா
ராஜலட்சுமி வில்லிசை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி. அம்பாள் கிட்ட ஆலயத்திலிருந்து நிகழ்ச்சி நடத்துறோம். சரி. நம்ம எப்படி எவ்வளவு இதாக நம்ம நடத்த வேண்டும். ஆமாமா. நல்ல மனதோடு சரி நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். நல்ல வழியிலே நடக்க வேண்டும். சரி. நல்ல காரியத்தை பேச வேண்டும். நல்லவர்களோடு இருக்க வேண்டும். மனுஷன் தீய காரியத்தை செய்துவிட்டு ஆலயத்துக்குள் வரக்கூடாது. சரி. என்ன செய்யக்கூடாது? ஏன்னா ஆலயத்துக்கு அங்க தெய்வமே வர கூடாது. அதான் கேட்டேன். நல்ல வழியிலே மனுஷன் வாழ்க்கையில நல்ல வழியில நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரி. முயற்சி திருவினையாக்கும். ஆமாமா. நல்ல காரியத்துக்கு முயற்சி செய்தா திருவினையாக்கும். தீய காரியத்துக்கு வந்த ஆலயத்துல நீ முயற்சி செய்தால் அது உன்னை தெருவினையாக்கும். இப்ப தெருவதானே நிக்கி. உண்மைதானே? அது உண்மைதான். தாயே பத்ரகாளி அம்மா, என்னம்மா எங்களுக்கு வருஷத்துல 10 மாதம் நல்ல தொடர் நிகழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிற. சரி. இதே மாதிரி கூடுதல் ஒரு மாதத்துக்கும் எங்களுக்கு நிகழ்ச்சியை கொடுத்துரு. எப்படி? கூட ஒரு மாசத்துக்கு நிகழ்ச்சியை கொடுத்துரு. இந்த கார்த்திகை மாதத்துக்கு இப்படி நிகழ்ச்சியை கொடுத்துரு. ஆமா, 11 மாசம் நிக்காம ஓடிக்கிட்டு இருப்போம். கார்த்திகை மார்கழிக்கும் கொடுத்துருன்னு கேட்கணும். அப்படின்னு மனுஷன் சாமி கிட்ட கேட்கலாம். நல்ல எண்ணத்தோட கேட்கணும். சரி, நல்ல மனதோடு கேட்க வேண்டும். அந்த அம்பாள் நமக்கு ஒரு குறையும் எல்லாருக்கும் யாருக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டார். சரி, வேண்டிய வரத்தை விருப்பமுடன் அள்ளி அள்ளி கொடுப்பார். சரி. அதனால் இத்தவங்கள் செய்தால் ஆமா உனக்கு வேண்டிய வரமெல்லாம் விருப்பமுடன் கிடைக்கும் அப்பா. சரி என்று தாயான பிரம்மகன்னி சொல்ல, ஆமா பிரம்மகன்னியினுடைய வார்த்தை காதில் கேட்ட வல்லரக்கன் பார்த்தான். என்னம்மா செய்தான்? பட்டு பட்டாடைகளை கிளட்டி வைத்தான். அவங்க அவையோடை தான் ராஜதான புறப்பட்டானே வல்லரக்கன் அரச கோலத்தை விட்டு ஆண்டி கோலம் கொண்டான். சரி. ஆண்டி கோலம்னா என்ன கோலம்? பழனியில இருக்காரே முருகப்பெருமான். அவர் ஒரு மலை துணியில இல்லாம இருக்காரு. அதாமா ஆண்டி கோலம். நான் சொல்றது காவி உடை. சரி. காவி உடை தரித்தார், கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்தார். அணிந்தான் வல்லரக்கன். சரி. உடலெங்கும் திருநீர் பட்டை அணிந்தார். சரி. திருநீர் பட்டை அணிந்தான் வல்லரக்கன். யார் அணிந்தா? யாருமா? வல்லரக்கன் அணிந்தா. காய் வெட்டிய கட்டியாச்சுனாலே தெய்வத்தினுடைய சிந்தனை தவிர சரி நம்ம மனசுல வேற எந்த சிந்தனையும் அளவாயாது. ஏன்னா அதான் தவக்கோலம். சரி. ஆமா. அதாவது என்னம்மா நல்ல மனதோடு நம்ம இன்னைக்கு 40 நாள் அம்பாளுக்கு 8 நாள் விதரம் இருக்கிறோம். நோன்பு போட்டாச்சு. சரி. காய் வெட்டியை கட்டி இருக்கிறார்கள் பக்தர்கள். நமக்கு அந்த சாமியினுடைய சிந்தனை தவிர நம்ம மனசுல எந்த கவலையும் வராது. ஆமா. அதுக்கு தான் விதரம் இருந்து நம்ம கொடை விழா கொடுக்கிறது. சரி. காய் வேட்டிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சரி. காய் வேட்டிக்கு அவ்வளவு பவர். அதான் சில பேர் சொல்லுவாங்க. என்னமா சொல்லுவாங்க? நாளா அதுக்கு காய் வேட்டி உடுக்க தகுதி இல்லைன்னு சில பேர் சொல்லிடுவாங்க. சரி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம அந்த கட்டுப்பாடா நம்ம இருந்துக்கிட மாட்டோம்னு தெரியும். ஆமாமா. ஆனால் வல்லரக்கன் காவி உடை தரித்தார். சரி. கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்தான் வல்லரக்கன். உடலெங்கும் திருநீர் பட்டை அணிந்தான் வல்லரக்கன். அரச கோலத்தை விட்டு ஆண்டி கோலம் கொண்டார். தவக்கோலம் கொண்டான். வல்லரக்க மட்டும் காய் வேட்டியை கட்டவில்லை. சரி. ராமாயணத்திலே ஆமா பக்த கோடி பெருமக்களே, என்னமா உங்கள் மத்தியில எத்தனையோ பெரிய பெரிய வில்லிசை புலவர்கள் எல்லாம் பாடியிருப்பாங்க. சரி. பெரிய பெரிய வில்லிசை புலவர்கள். ஆமா, பெரிய வில்லு. ஆமா, பெரிய வில்லுன்னு அந்த தூணுக்கும் அந்த தூணுக்கும் இருக்கும். சரி. ஆமா, அது பெரிய வில்லு. அப்படி பெரிய பெரிய வில்லிசை மேதைகள் எல்லாம் பாடியிருப்பார்கள். சரி. சிறு குழந்தைகள் ஆகிய நாங்கள் உங்கள் மத்தியிலே பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆமா. வில்லு கதையை பாடினா கதையை மட்டும் பாட மாட்டோம். அதுல ஒரு ராமாயணத்துல அந்த அந்த கட்டத்துக்கு அந்த இடத்துல ஒரு கதை. சரி. மகாபாரதத்துல ஒரு சின்ன இடம். ஆமா. ராமாயணத்துல ஒரு சிறிய இடத்தை உங்கள் மத்தியில நாங்க சொல்லுவோம். சரி. என்னடா சாஸ்தாங்கதையை படிச்சாங்க, திடீர் ராமாயணத்துல போய் நிக்கிறா தங்கச்சின்னு நினைச்சிடாதீங்க. என்ன உங்களுக்கும் உங்கள் மத்தியில நாங்க எதை சொல்லிடுவோம்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே ஓடல. சரி. நீங்க எங்கள் மீது அவ்வளவு அன்பு ஆசையும் பண்பு பாசமும் வைத்திருக்கின்றீர்கள். ஆமாமா. எங்களுக்கு உங்களை பார்க்கும் போது மிக மிக பெருமையாக இருக்கிறது. சரி. எப்படி இருக்கு? மிக மிக பெருமையாக இருக்கிறது. இருந்திட்ட போதிலும் அன்றைக்கு வல்லரக்கன் மட்டும் காவி உடை தரிக்கவில்லை. சரி. ராமாயணத்திலே ஸ்ரீராமச்சந்திர பூபதி கூட ஆமா காய் வெட்டி கட்டித்தானது வனத்திற்கு சென்றார். சரி.
14 வருடம் 14 நாள் 14 நாளிகை பாராவரத்திற்கு சென்றாரே. சரி, ஹரிராமச்சந்திர பூபதி கூனியால் கலைக்கப்பட்டு, சரி, கைகேசியால் வனமேகப்பட்டு, அடி பெண்ணே சீதா, என்ன என் தாய் கைகேசியினுடைய உத்தரவின்படி சரி நான் 14 வருடம் பாரவனம் சென்று வருகிறேன் என்று புறப்பட்டார். சரி, என்ன நீங்கள்லாம் கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் போல் தெரிகிறது. அதனால உங்கள் மத்தியில் ஏதோ சொல்லிடுவேன் எனக்கு ஒண்ணு ஓடல, இருந்தாலும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆமா, ராமன் அரியணையில அமர்வதற்கு 10 நிமிடம் தான் இருக்கிறது. சரி, அவ்வளவு நேரத்துக்குள்ள கேடுகாரி கைகேசி கேட்டா, கேட்டா நாதா என்னையா, என் மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும். சரி, ராமன் 14 வருடம் காடாள வேண்டும் என்று கேட்டாள். தசரதற்கு இந்த வார்த்தை கேட்டவுடனே சரி இடி கேட்ட நாகம் போல் மிரண்டு விட்டாராம் தசரத சக்கரவர்த்தி. அப்படியே அவர் தலைய ஒரு சுத்தி கீழே மயக்கத்துல விழுந்துட்டார். சரி, அடி சண்டாளி, என் பிள்ளை ராமனையா நீ வனத்துக்கு அனுப்புறன்னு சொல்லி சரி அப்படியே தசரதர் மயக்கமுற்று கீழ் விழுந்தார். மயக்கமுற்று கீழே விழுந்தார். இதுதான் நல்ல சமயம் ராமனை வனத்துக்கு அனுப்புவதற்கு. சரி என்று நினைத்த கைகேசி மந்திரி சுமந்தரனை அழைத்து கொண்டு, மந்திரி சுமந்தரா, என்னம்மா, அதோ அரண்மனையில மகன் ராம இருக்கிறா, சீக்கிரம் வர சொல்லு. சரி, உங்க அம்மா கைகேசி அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லுன்னா. மந்திரி ஓடி வந்தான். என்னையா, அங்க சீதா தங்க கிரீடத்தை எடுத்து ராமனுடைய தலையிலே வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, நான் தான் இந்த கிரீடம் உங்க தலையில இருக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க 56 தேசத்துக்கும் நீங்க தான் ராஜா. ஆமா, நீங்க தான் கிங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, சொல்லிக் கொண்டு இருக்கும் போது மந்திரி வந்து வாசல்ல நிக்கிறான். ஆமா, சுவாமி வணக்கம்னா. சரி, ராமன் கேட்டார், என்னப்பா மந்திரி சுமந்தரான்னார். ஆமா, உங்க அம்மா கைகேசி அம்மா கூப்பிட்டாங்க. எங்கள் அம்மா கைகேசி அம்மா என்னை அழைத்தார்களா? சீதா நீ உட்காரு. சரி, எங்க அம்மா கைகேசி அம்மா கூப்பிட்டாங்களா, என்ன கூப்பிட்டாங்கன்னு கேட்டு வந்துருது. ஆமா என்று ராமன் கைகேசி இடத்திலே வந்தார். சரி, அம்மா என்னை அழைத்த காரணம் என்ன? எதற்காகமா என்னை அழைத்தீர்கள்? மகனே ராமா, என்னம்மா, நீ 14 வருடம் 14 நாள் 14 நாளிகை பாரவனத்திற்கு செல்ல வேண்டும். சரி, என் மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றார். ஆமா, நாமளா இருந்தா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தம்பி ஊர்ல இருந்திருக்க மாட்டான், உலகத்திலே இருந்திருக்க மாட்டான். மலசாரி இடசாரி வச்சிருவோம். ராமனுடைய முகத்துல எந்த ஒரு கோபமே இல்லையா? ஆமா, சிரித்த முகத்தோடு சிறிய புன்னகையோடு, நான் அயோத்தி ஆண்டாள் என்ன, சரி, என் தம்பி பரதன் ஆண்டாள் என்ன, நான் இதோ சென்று வருகிறேன் தாயே. சரி என்று அரண்மனைக்குள்ள வந்தார். ஆமா, பட்டாடைகளை கலட்டுறார். சீதா பாத்துக்கிட்டு இருக்கிறார். நாதா, சரி, ஏன் நாதா தவக்கோலம்னா? எதற்காக நாதா இந்த தவக்கோலம்? சீதா, என்ன, எங்க அம்மா கைகேசி அம்மாவினுடைய உத்தரவின்படி சரி நான் 14 வருடம் 14 நாள் 14 நாளிகை பாரவனத்திற்கு சென்று வருகிறேன். நீங்க அயோத்தியில உட்காருங்க. ஆமா, நான் இருக்க மாட்டேன். சரி, நீங்க எங்க இருக்கின்றீர்களோ அங்குதான் எனக்கு சொர்க்கம் என்று சீதா சொல்லுகிறார். சரி, சொல்லும் போது அப்போ லட்சுமண பெருமாள் வர்றார். அண்ணா, ஏன் அண்ணா தவக்கோலம்? எதற்காக அண்ணா இந்த தவக்கோலம்? தம்பி லட்சுமணா, என்னன்னா, நான் 14 வருடத்தையும் சரி 14 நாட்களாக கழித்து விட்டு அயோத்திக்கு வருகிறேன். ஆமா, அண்ணா, உங்களை யார் அண்ணா வனத்திற்கு அனுப்பியது? சரி, வனத்துக்கு போக சொன்னவங்க யாரு? என்ன? ஆமா, அம்மா கைகேசி அப்பா சொன்னாங்க. சரி, அண்ணா என்னை விடுங்கள். சரி, இதோ இந்த உரை வாழால் அவர்கள் சரசை அறுத்து விடுகிறேன். தம்பி, என்ன லட்சுமணா, சொல்லுங்க அண்ணா. ஒரு மனிதனுக்கு பொறுமை என்பது கடலை விட பெரியது. சரி, பொறுமை என்பது கடலிலும் பெரியது. நான் எவ்வளவு பொறுமையா இருக்கேன் பத்தியில. ஆமா, அதே மாதிரி தான் நாங்களும் இருந்து பார்க்கோம். ஆனா முடியல, எங்களுக்கு இருக்க முடியல. ஆமா, அதாவது பொறுமையா இருந்தா கண்டிப்பா நம்ம காரியத்தை சாதிக்கலாம். சரி, பொறுமை என்பது ஒரு கடலை விட பெரியது. ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் கடல் இவ்வளவு அவசரம் தான் இருப்பாரு. அந்த கடல் இல்ல, நான் திருச்செந்தூர் கடலை சொன்னேன். சரி, ஆமா, திருச்செந்தூர் கடல் இப்போ உள்வாங்குதான். அதான் கேட்டேன். அதே கடலே உள்வாங்குது. ஆமா, அப்போ ராமன் அரண்மனைக்குள்ள லட்சுமண பெருமாள் சொல்லுகிறார், அண்ணா நானும் உங்களோடு வனத்திற்கு வருவேன் என்றார். ஆமா, தம்பி அயோத்தியை பார்க்க வேண்டாமா? நம்ம அம்மா அப்பாவெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாமா? மக்களை பார்க்க வேண்டாமா? வேண்டாம், நாங்களும் உங்க கூட வருவோம். எனக்கு கோவில், நானும் உங்களோடு வருவேன். அண்ணா ராமச்சந்திர மோதியே, அண்ணா நீங்க இல்லாம நான் சாப்பிட்டு இருக்கிறேனா? அண்ணா கிடையாது. நீங்க இல்லாம நான் தூங்கி இருக்கிறேனா? சரி, நீங்க இல்லாம நான் குளிக்க போய் இருக்கிறேனா? குளித்ததே இல்லை அண்ணா. சிறு பிள்ளையில இருந்தே
நம்ம ராமனும் லட்சுமண பெருமாளும் இடைபிரியாத நண்பர்கள். சரி. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு மட்டும் என்னை தனியாக அயோத்தியில விட்டு விட்டு செல்லலாமா அண்ணா? எப்படி அண்ணா தனியாக அயோத்தியில இருப்பேன்? தம்பி என்ன அண்ணா? லட்சுமணா புறப்படு சரி என்றார். ஆமா. லட்சுமணனும் காய் வெட்டிய கட்டினார். சரி, மர உரி தரித்தார். மர உரி தரிச்சாச்சு. சரி. பக்தகோடி பெருமக்களே, ராமாயணத்திலே ராம நாடகத்தை உங்கள் மத்தியிலே இப்போ ஒரு சிறு வார்த்தையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. எந்த வில்லிசை புலவர்களும் அதுக்காக தன்னை பெருமையாக சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன், அப்படி இல்லை. இருந்தாலும் என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஏட்டு பாடம். சரி, ராம நாடகம் சுந்தர காண்டத்துல ஒரு சின்ன சின்ன இடத்தை சொல்லுவேன், ஏன்னா மக்களுக்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். சரி, ராமகாவியம். ஆமாமா. அதனால அதுல ஒரு சின்ன இடத்தை பல்லறக்க மட்டும் அப்படி தவம் செய்யல, ராமன் அப்படி போனாருங்கிறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, ராம நாடக பாட்டு எந்த வில்லிசை புலவர்களும் இப்ப அப்படி படிக்க முடியாது. அண்ணாவியாலையும் இழுக்க முடியாது. சரி, அடிகாரங்களாலையும் இழுக்க முடியாது. ஆமாமா. இழுக்க முடியுமா பாட்டு? முடியாது, முடியாது. நாம முன்னோர்கள் படிச்ச பாட்டு. சரி, அதுல ஒரு 4 வரி உங்கள் மத்தியில சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். சரி, அப்போ ராமன் உத்தராட்ச மாலை அள்ளி போட்டார், காலில பாதக்குரோட போட்டார். வில்லை அம்பை கையில எடுத்துக்கொண்டு அம்மா கோசலை பக்கத்திலே வந்து நின்று, சரி அம்மா எங்களுக்கு விடை கொடுங்களோ தாயே என்று கேட்டார். சரி, கோசலை ராமனுடைய திருமுகத்தை பார்த்தவுடனே அழுகின்றார். ஏ மகனே ராமச்சந்திர பூபதியே, ஹரிராமச்சந்திர பூபதி, எப்பா என் மகனே ராமநாதா, உனக்கு இந்த விதி வந்ததடா, நீ பிறந்ததோரு அருமையல்ல, உனக்கு பிறரு வைத்த நேர்த்தி என்ன, நீ வளர்ந்ததோரு அருமையல்ல, உன்னை வைத்திருந்த நேர்த்தி என்ன, எனக்கு பெரிய நல்ல குணமடுத்து அங்கே பெரிய ஆத்து தண்ணி கொண்டு பிரட்டி நன்றாய் கொடுப்பாடு, பிரட்டி நன்றாய் கொடுப்பாடு, ஏ பெரிய மகைய வரதப்போ, பிரட்டி நன்றாய் கொடுப்பாடு, பிரட்டி நன்றாய் கொடுப்பாடு, பெரிய மக வரதப்போ. மகனே கோசலை அழுதாளா ராமனை பார்த்து, மகனே என்னம்மா? ஏ ராமச்சந்திர பூபதியே, ஹரிராமச்சந்திர பூபதி, நீ வனத்திற்கு சென்ற பிறகு சரி உன் தாயார கோசலை இங்கு இறந்து விட்டேனே, ஆனால் இறந்து விட்டேன், ஆனால் எனக்கு பெரிய குடமெடுத்து பெரியாத்து தண்ணி கொண்டு சரி என்னை பெரட்டி நன்றை கொடுப்பாட்டையும் பெரிய மகே வரதப்போ. சரி, கோசலை அழுகிறார். ஆமாமா, நீங்க எந்த வெளியே செய்ய போலவர்களும் சவாரி இழுக்க முடியாது. 6 பேருக்கும் தெரிஞ்சாதான் இழுக்க முடியும். சரி, இல்லன்னா அண்ணாவி மட்டும் தான் படிக்கணும். ஆமாமா, வேற வழி இல்ல. அப்போ கைகேசி கிட்ட வந்தார். சரி, அம்மா போயிட்டு வரேம்மா. சரி, அவ மட்டும் சிரிச்ச முகத்துறா, போயிட்டு வாப்பா அப்படின்னா. சரி, போயிட்டு வா மகனே அப்படின்னா. சுமித்திரை கிட்ட வந்தார் ராமன். வரும்போது சுமித்திரை லட்சுமண பெருமாளை பார்த்து அழுகிறார். சரி, மகனே லட்சுமண பெருமாளே, ஆமா நீ வனத்திற்கு சென்ற பிறகு சரி உன் தாயான சுமித்திரை இங்கு இறந்து விட்டேனே, ஆனால் இறந்து விட்டேன், ஆனால் எனக்கு சரியா நல்ல குணமடைத்து என் மகனே ராமநாதா, எனக்கு சிற்றாத்து தண்ணி கொண்டு தேய்த்து நன்றாய் கொடுப்பாடு, தேய்த்து நன்றாய் கொடுப்பாடு, ஏ சின்னமாக வரதப்போ, நன்றாய் குளிப்பாட்டு, நன்றாய் குளிப்பாட்டு, ஏ சின்னமாக வரதப்போ. சுமித்திரை லட்சுமண பெருமாளை பார்த்து அழுகிறார். சரி, இளையோனை பார்த்து அழுகிறாள். மகனே லட்சுமணா, என்ன நீ வனத்திற்கு சென்ற பிறகு சரி உன் தாயான சுமித்திரை இங்கு இறந்து விட்டேனே, ஆனால் ஆமா எனக்கு சிறிய குடமெடுத்து சிற்றாத்து தண்ணி கொண்டு ஆமாம்மா என்னை தேய்த்து நன்றாய் கொடுப்பாட்ட என் சின்ன மகே வரதப்போ சரி என்று சுமித்திரை அழுகிறார். வனத்துக்கு புறப்பட்டாங்க. சரி மரத்துக்கு புறப்பட்டு அயோத்தி நாட்டு மக்கள் கிட்ட எல்லாம் விடைகள் பெற்றார் ராமன். அயோத்தி நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, என்ன நாட்டை ஆளக்கூடிய ராமனே வரத்திற்கு செல்லும் போது
சரி இனி எனக்கு வீடு வேண்டாம், ஆடு வேண்டாம், மாடு வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆடு வேண்டாம், மாடு வேண்டாம், அடுக்கு மெத்தை வீடு வேண்டாம், எதுவுமே தேவையில்லைன்னு எல்லாரும் ராமன் கூட புறப்பட்டாங்க. சரி. ராமன் கூட எல்லாரும் புறப்பட்டாச்சு. சரி புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது தசரதர் மயக்கமுற்று எழுந்தார். சரி அடி கைகேசிய மகன் ராமன் எங்கேன்னு ஆமா அவன் அப்பதே போயிட்டாங்க. சரி என்ன சொன்னா அவன் அப்பலே போயிட்டாங்க. கேடுகாரி கைகேசி என் மகனை ராமனை எங்கம்மா அனுப்புன? என் மகன் ராமனை காட்டுக்கு அனுப்பி விட்டாய் சண்டாளி. சரி சரி அடி பெண்ணே என்னம்மா? ஏ கைகேசி, என்னய்யா? ராமன் கைகேசியை பார்த்து சொல்லுகிறார், அடி சண்டாளி, சரி. என் புள்ள ராமனை வனத்திற்கு அனுப்பி இருக்கிறாயே. சரி என் புள்ள ராமச்சந்திர போதியை நான் எப்படியெல்லாம் அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். சரி. உன் சின்ன சேரு தாமரை போல் பொன்னான பதனோகே நீ தேடி வனவோடி விட்ட சின்ன சிறு தாமரை போன்ற பொன்னான உன் பாதமானது. சரி தாமரை பூ போல உள்ள உன் பாதம் ஆமா நீ தேடிவன ஓடி விட்டாயே ராமா. சரி. நான் உனக்கு எப்படி நினைத்திருந்தேன் தெரியுமா? எப்படி அம்மா? உள்ள முடிக்கு மகிழ்டன் சுட்டி முகமார்க்க இருந்தேரே செய்தாலே ராமா. முடிக்கு மகிழ்டன் சுட்டி முகமார்க்க இருந்தேனே ராமா. சரி. மோசம் கைகேசி செய்து விட்டாளே ராமா. ஆமா என் மேல எந்த தவறு இல்ல ராமா. சரி. ஏ ராமா, என்னய்யா? கீரைக்கு வெள்ளருவி கீழே முளைத்தார்பே அந்த கடுகாரி கோணி ஐயா கீரைக்கு புல்லுருவி கீழே முளைத்தார் போல். சரி. கீரைனா என்ன? என்னம்மா? கடையில கீரையை வாங்குறோம், ஆமா குழம்பு வைக்கிறதுக்கு வாங்குறோம், சரி. கீரைன்னு சொல்லி வாங்குறோம், அதுக்குள்ளே ஒரு கோர புல்லு இருக்கு. ஆமா. சரி அதே போல சரி நல்ல குடும்பத்துக்கு இப்படி ஒரு கேடுகாரி வந்து விட்டாளே. கேடுகாரி கூடி வந்து விட்டாளே ராமா. ஏ ராமா, என்ன? என் மேல எந்த தவறு இல்ல ராமா. சரி. ஏ மகனே ராமச்சந்திர பூபதி, ஹரிராமச்சந்திர பூபதியே, முடிக்கு மகிழ்டன் சுட்டி முகமார்க்க இருந்தேனே செய்தாளே ராமா. உன் முடிக்கு மகிடம் சுட்டி முகம் பார்க்க இருந்தேனே ராமா. சரி. மோசம் கைகேசி செய்து விட்டாளே ராமா. என் மேல எந்த தவறு இல்லையப்பா. சரி நல்ல குடும்பத்துக்கு இப்படி ஒரு கேடுகாரி வந்து விட்டாளே ஆமையா என்று சொல்லி அழுது கொண்டு தசரதர் மூர்ச்சத்து கீழ் விழுந்தார். சரி என்ன செய்துட்டாரு? மூச்சத்து கீழே விழுந்தார். தசரதரை தைலத்துல போட்டு வச்சிருக்காங்க. யோத்தியில ராமன் வர்ற வரைக்கும் வச்சிருக்கணும் இல்லையா? ஆமா அந்த காலம் தைலத்துல போட்டு வச்சாங்க, இப்ப ஐஸ்ல போட்டு வைக்காங்க. சரி ஆமா. அதுபோல என்னம்மா? ராமகாவியம் எல்லாம் அடியை மாத்த முடியாது, எங்கள் அடிமட்டு வேற. சரி மெட்டையும் மாத்த முடியாது. ஆமா ஒரு அடி பின்னிட்டுனா அண்ணாவிக்கு பாட்டு போயிரும். சரி. ஒரு பாட்டு மெல்லிச்சுன்னா அடிகாரங்களுக்கு அடி போயிரும். சரி ஏட்டுப்பாடம் நெகடான கதை. ஏன்னா நான் அப்படி படிச்சு வச்சிருக்கேன், என்ன முன்னோர்கள் அப்படி சொல்லி தந்தது அப்படி. ஆமாம்மா அந்த ஏட்டுப்பாடத்தை அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி. எங்க ஏரியாவில் எப்படி வேணாலும் அடிச்சு படிச்சு போயிரும். நம்ம கிழக்க திருநெல்வேலிக்கு கிழக்க திருநெல்வேலி ஏரியாவுக்கு வந்தாச்சு, கிழக்காட்டி ஏரியாவுக்கு வந்தாச்சுனாலே கரெக்டா இருக்கணும். ஆமாம்மா அடியும் மாத்த முடியாது, மெட்டையும் மாத்த முடியாது, முடியாது, கதையும் மாத்த முடியாது. அதனாலதான் பெருமைக்காக கதைக்காக நம்ம வில்ல பெரும்பாலும் தேடுவாங்க. சரி கேட்டு பாடம் படிக்கணுமா, கோட்டை வைக்கணும், கோட்டை எரிக்கணுமா, சோமேறுத்து தாய் கூப்பிடுங்க ஐயாம்பாங்க. ஆமா. அதுபோல என்னம்மா? அது என் அம்பிகை பகிரவி ஆயிரம் கண்ணுடைய அழகிலாண்ட நாயகி ஆளமை விடக்குவா செல்வி விட பத்திரகாளி கொடுத்த வரம். ஆமாம்மா என் கையில எதுவுமே இல்லை, கிடையாது. அவ கொடுத்து ஆட்டி விட்டு இருக்கிறா, நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா. அப்போது அது போல இன்றைக்கு வல்லரக்கன் தவம் செய்வதற்காக சரி வீட்டை விட்டு புறப்பட்டு வாரான். ஆமாம்மா. புறப்பட்டு வரும்போது தன்னுடைய வீட்டு தலைவாசல் நல வல்லரக்க தலையில ஒரு தட்டு தட்டிச்சு. சரி
வல்லரக்கனுக்கு தலையில நிலை தட்டியது. நிலை தட்டியது. ஏன்னா கொத்தனார் நில கட்டைய விட்டுருப்பாரு. ஏ வல்லரக்கன் பண்டார மாதிரி 7 அடிக்கு இருக்காமா. ஓ 7 அடி வந்திருக்கான் வல்லரக்கன். நானும் அன்னைக்கு பார்த்தப்பறம் இன்னும் பார்க்கல அவனை. அம்மா எங்க பாக்க? கைகண்டார் கோயிலோட கடை. அவனுக்கு அவதாரம் அங்க கிடைச்சது. 2 பேருக்கு அவதாரம் அங்க கிடைச்சது. சரி. அதுக்கப்புறம் நான் கண்டிலையும் அங்கல கருப்புலையும் அங்கல போ. அப்போ வல்லரக்கன் வீட்டை விட்டு புறப்படும் போது சரி தலைவாசல் நிலை தட்டியது. ஆமாமா. அந்த அம்மா பிரமகனி சொன்னா, மகனி வல்லரக்கா, என்னம்மா உனக்கு சகுனம் சரியில்லையப்பா, இன்னைக்கு துவங்கி இருக்க போகாதேன்னா. சரி. சாமி கும்பிடுவதற்கு மனிதனுக்கு நாள் என்ன செய்ய, கோழி என்ன செய்ய, எப்ப வேணாலும் சாமியை கும்பிடலாம். சரி. கீதையிலே கண்ணன் சொன்னார், அர்ஜுனா என்ன என்னை நீ பார்ப்பதற்கு உனக்கு நாள் என்ன செய்ய, கோழி என்ன செய்ய. சரி. எப்ப வேணாலும் கிருஷ்ணான் என்னை நினைத்தால் அப்போது உனக்கு நான் கை கொடுப்பேன். சரி. கூப்பிட்ட குரலுக்கு இல்லை என்று சொல்லாமல் ஓடி வருவேன். வெள்ளிக்கிழமை தான் சாமியை பார்க்க போகணும், செவ்வாய்க்கிழமை தான் பார்க்க போகணும் நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. உன்னோட எதிரி எப்ப வருவான்? நீ வியாழக்கிழமை வந்து நிப்பா. அவன் வியாழக்கிழமை என்கிட்ட வரத்தை வாங்கி ஒன்னு அழிச்சிருமா. சரி. அதனால எப்போது எங்கு நின்று அழைத்தால் அங்கே உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் என்றார் கீதையிலே கண்ணன். சரி. அதுபோல ஆமாமா மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் அப்பேற்பட்ட காவியம், சிறப்பான காவியம். வில்லு இருக்கு, இப்ப படிக்கத்தான் ஆள் இல்லை. சரி. ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் சொல்றதுக்கு மக்களுக்கு தெரியல. ஆமாமா. என்ன அப்பேற்பட்ட காவியங்கள். சரி. அந்த காலம் ராமாயணம் மகாபாரதத்தை கேட்டாங்க மக்கள் 100 வயசு 125 வயசு வரை இருந்தாங்க. இப்ப மக்களுக்கு படிக்க தெரியல, மக்களுக்கு நமக்கு கேட்கறதுக்கு இருந்து தெம்பு இல்ல. சரி. இப்ப அப்படி ஆயி போச்சு. ஆமாமா. அதனால என்ன அப்போ வல்லரக்கனை பார்த்து பிரமகனி சொல்றா, மகனே என்னம்மா நீ இன்னைக்கு துவங்கி இருக்க போக வேண்டாம். சரி. இல்லம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படி தெருவை நோக்கி வரபோது வல்லரக்கனுக்கு தெருவிலே சகனம் எப்படி இருக்குது பாருங்க.